தொழில்நுட்ப பாலிடெக்னிக்கிலோ அல்லது பொறியாளர் கல்லூரிகளோ அல்லது மருத்துவக் கல்லூரிகளோ படிக்கும் நம் சமூக நண்பர்களுக்கு எங்கள் அன்பிற்குரிய அருமை நண்பர் கேபி நீலகண்டன் மூலமாக, நீலகண்டன் கொஞ்சம் நீங்கள் எந்திரிச்சு நில்லுங்க எல்லாருக்கும். போன வருஷம் மட்டும் நம்ம சௌராஷ்டிரா மாணவர்களுக்கு ஏறத்தாழ 415 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்குவதற்கு சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கின்றார். (993) 9093 மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஓகே ரங்கன், BR சுரேந்திரன் அவர் கோவையில் இருக்கின்றார். அருமை நண்பர் நல்ல தம்பி, அருமை நண்பர் சக்கரவர்த்தி ஆகியோருக்கும் இத்தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதோடு நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன், இறுதி கட்டத்துக்கு வந்துட்டேன். இந்த நிகழ்ச்சியின் நிரல்படி திரு கிருஷ்ணமூர்த்தி, KR கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வரவேற்புரை வழங்கிய அன்பு நண்பர் சூரியநாத் அவர்கள், இந்த உரையினை எழுதி உங்கள் முன்னால் சமர்ப்பித்த அருமை நண்பர் VLR மோகன்ராம், அனைவருடைய உரை உங்களுக்கு சிறிது ஏதோ அந்த மேத்ஸ் டீச்சரு இங்கிலீஷ் டீச்சர் வந்தால் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் போர் அடிச்சாப்புல இருந்திருக்கும். ஆனாலும் இதோடு நாங்கள் அந்த நிகழ்ச்சியை VLR அவருடைய உரையையும் என்னுடைய உரையும் அப்படியே முடிச்சிடுறேன். நான் நிறைய பேச விரும்பலை, ஏன்னா எனக்கு ஒன்றும் அவ்வளோவா சரியாக பேச தெரியாது. அதனால் ஏதாவது பேச வேண்டியிருந்தால் அடுத்த கட்டத்தில் பேசுகிறேன். SPS நம்முடைய நண்பர் VLR மோகன்ராம் அவர்களுடைய சிறப்புரையை நண்பர் SP சுப்பிரமணியம் சிறப்பாக உங்களிடம் விளக்கி உரையாற்றினார். அடுத்தபடியாக நண்பர் KR கிருஷ்ணமூர்த்தியை நான் அழைக்கிறேன். அடியேன் தான் KR கிருஷ்ணமூர்த்தி, KRK நான் தான். கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கட்டும் என்று தான் நாம் இங்கே இந்த 3வது மீட்டிங் ஒரு திருவிழாவாக கொண்டாடணும்னு தான் நாங்கள் இங்கே சேர்ந்துருக்கோம். அதனால் ரொம்ப சீரியஸாலாம் ஒன்றும் வேண்டாம், ஜாலியாக பேசலாம்னு தான் வந்திருக்கேன். ஆனால் நமக்கு இன்றைக்கி இந்த இந்த மைக்கும் ஆம்பிளிஃபயர் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகேயா? இப்போ நண்பர் யதீந்திரன் வந்திருக்காரா? NK யதீந்திரன். எஸ் தேங்க்யூ. நண்பர் யதீந்திரன் என்னுடைய சிறப்புரையில் உட்காருங்க. நண்பர் யதீந்திரன், என்னுடைய சிறப்புரையில் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பற்றி பேசுங்க. ஆமாம், அப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசுனா அது ரொம்ப பேச மாட்டேன் பயப்படாடும். அது ரொம்ப ஹெவி ஆயிரும், எல்லாரும் எந்திரிச்சு ஓடிடுவாங்க. அதனால் வேண்டாம். வேண்டும்னா ஒரு நாள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட 1 hour நம்ம சித்தாசிரமத்தில் நண்பர்களுக்காக இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை பற்றி பேசுகிறேன். ஏன்னா அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது. நான் MTech IIT மெட்ராஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணும்போது 1986 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம். 1986 அப்போ லிஸ்ப்னு ஒரு லாங்குவேஜ், லிஸ்ட் ப்ராசஸிங், அது இப்போது இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கு அது யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நான் அதை பற்றி விளக்கணுன்னா நீங்கள் நிச்சயமாக ஓடிடுவீங்க. அதனால் வேண்டாம். இப்போ அடுத்து என்னன்னா, இப்போ நான் என்ன பேசுகிறதுன்னே தெரியலை, மறந்துட்டேன். இங்கே வந்த பிறகு நிறைய பேசுகிறப்ப நினச்சிட்டு வந்தேன். நம்ம சூரிய என்ன சொல்கிறாருன்னா, நல்லா சிரிக்க வைங்க, ஜாலியாக இருப்போம், அந்த மாதிரி பேசுங்கன்னாரு. அப்போ என்ன பேசுகிறதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, ஒரு சில நம்முடைய ஹைஸ்கூல் அனுபவங்களை பற்றி பேசுவோம். மோதிலால், RKC மோகன்லால், இல்லை அது போட்டோம். நாங்கள் 3 பேரும் தான் ஒரே பெஞ்சில் உட்காந்துருப்போம். VS மோதிலால், RKC மோகன்லால், நான் 8th ஸ்டாண்டர்ட் சுரேந்திரன் கிளாஸ்மேட்டு. ஒரே பெஞ்சில் உட்காந்துட்டு
அந்த கிளாஸில் வந்து விஸ்வாசம் ஞாபகம் இருக்கா? விஸ்வாசம். அப்போ ஒரு தரம் தெரியாமல் நாங்கள் 3 பேரும் பேசிகிட்டே இருந்துட்டோம் கிளாஸ் ரூமில். எந்திரிச்சு நில்லுங்கடான்னுட்டு எல்லாரையும் 3 பேரையும் பெஞ்சில் ஏற்றி நல்லா முட்டிக்கு கீழே நல்லா தட்டினார். பிரமாதம் ஐயோ அம்மான்ட்டு அப்படியே அது ஒரு அனுபவம். அப்புறம் இந்த சப்ஜெக்ட் வந்து எங்களுக்கு அவ்வளோ புரியலை 8th ஸ்டாண்டர்டில். அவங்க இப்போ பாருங்கள், சில பர்டிகுலராக இந்த ஃபிசிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபிசிக்ஸில் நியூட்டன்ஸ் லா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்க வாத்தியாருங்க. நான் ரொம்ப நேரம் எடுக்கலை. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நியூட்டன்ஸ் விஞ்ஞானி வந்து ஒரு ஆப்பிள் மரத்தடி கீழே உட்காந்து இருக்கும்போது ஒரு ஆப்பிள் பழம் விழுந்துருச்சு இல்லையா? அந்த ஆப்பிள் பழம் நாங்கள் வேணா செஞ்சுருப்போம், எடுத்து கடிச்சு நறுக்கு புறுக்குன்னு கடிச்சு தின்னு இருப்போம் இல்லையா சார்? ஆனால் நியூட்டன் அப்படி பண்ணலை. அவர் ஏன் பண்ணலைன்னா, ஏன் விழுந்துச்சு, இந்த பழம் ஏன் மரத்தில் இருந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னு சிந்திச்சுட்டே இருந்தாராம் பழத்தை கையில் வச்சுக்கிட்டு. அந்த மாதிரி அது அவர் வேடிக்கையாக சொல்லுவாங்க அந்த வாத்தியார்கள்லாம். இது ஒரு எக்ஸாம்பிள், அது டீட்டெயிலாக போகலை. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து அந்த ஆர்கிமெடிஸ் விதி, பிரின்சிபல்னு ஆர்கிமெடிஸ் விதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது ஒரு காமெடிக்காக தான் நான் சொல்கிறேன். அவர் வந்து அந்த ராஜா வந்து அந்த தங்க கிரீடமா இல்லை கலப்படம் செய்த தங்க கிரீடமான்னு கண்டுபிடிக்க சொல்லி ஆர்கிமெடிஸ் கிட்ட கொடுத்துட்றாரு. அவரை யோசனை பண்ணிகிட்டே தான் இருக்கார், எப்படி கண்டுபிடிக்கிறது. குளிச்சுட்டே இருக்கும்போதும் யோசனை பண்ணிகிட்டே இருக்கார். அவங்கெல்லாம் பாத் டப்பில் தானே குளிப்பாங்க. அப்போ பாத் டப்பில் குளிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு தெரிஞ்சிருச்சு. அப்படியே எந்திரிச்சு அம்மனமாக ஓடி வர்றாரு அப்படின்னு வாத்தியார் சொல்கிறார். இப்போ எங்களுக்கு வந்து என்னன்னா, அந்த அம்மனமாக ஓடி வர்றாரு தான் ஏறுது, அந்த ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் ஏறலை. இப்போ கூட தெரியாது. தெரியுமா நிறைய பேருக்கு ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் தெரியாது. ஸோ அந்த மாதிரி. ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடணும். இந்த வாட்ஸ்அப் வந்த பிறகு உண்மையில் நிறைய நான் கற்றுக்கிட்டேங்க. நீங்கள் நண்பர்கள் எப்படியோ தெரியல, ஆனால் உண்மையிலே நான் நல்லா கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் ஒரு மெசேஜ். நமக்கு 65 வயசு ஆன பிறகு நம்முடைய மூளை வளர்ச்சி வந்து நியூரான் கொஞ்சம் செத்து போனாலும் அந்த நியூரானை கனெக்ட் பண்ணுற பாண்டெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ 65 வயசு ஆகி மேலே போகிறவங்க அந்த வயசு ஆன பிறகு நம்ம டெசிஷன் மேக்கிங், கிரியேட்டிவிட்டி, டெசிஷன் மேக்கிங்னா நம்ம தீர்மானம் எடுக்கிறது அது நல்லா இருக்குது. கிரியேட்டிவிட்டி, புதுசாக கண்டுபிடிக்கிறது நல்லா இருக்குது. இப்போ நோபல் பிரைஸ் வாங்குறவங்கெல்லாம் பாருங்கள், நிறைய வயசானவங்களாக தான் இருப்பாங்க. நம்ம வயசு ஆக தான் நம்ம பிரெயின் என்ன 2 சைடு பிரெயினும் நல்லா ஒர்க் பண்ணுமா, சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணுது, மல்டி ப்ராசஸிங் அப்படின்னு கம்ப்யூட்டர் லாங்குவேஜுக்காரங்க சொல்லுவாங்க. 2 லோபும், இந்த ஒரு லோபு இருக்குது, இங்கே ஒரு லெஃப்ட்டு இது கண்ட்ரோல் பண்ணுறது, ரைட்டு இது கண்ட்ரோல் பண்ணுது. அது வந்து அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணுமா. அதனால தான் வயசானவங்க டெசிஷன் மேக்கிங் நல்லா இருக்குங்கிறாங்க. தேங்க்யூ. டெசிஷன் மேக்கிங் நல்லா இருக்கும். ஸோ அது வந்து வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் நான் படித்தேன் வாட்ஸ்அப்பில். ஆனால் உண்மையிலே அந்த அனுபவத்தில் தெரியுது, உண்மையிலே தெரியுது. இப்போ நான் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபலில் நான் பார்த்தேன், உங்களுக்கு தான் இப்போ தெரியுமே, ஏஐ வந்துருச்சு. மொபைல்லே 5 ஏஐ போட்டுக்கலாம். ChatGPT இருக்குது, கூகுள் ஜெமினி இருக்குது, நம்ம கோபைலட் மைக்ரோசாஃப்ட் கோபைலட் இருக்குது, அப்புறம் இப்போ சைனாக்காரன் கண்டுபிடிச்ச டீப்சிக்கு, எல்லாம் ஏஐயும் கைவசத்தில் இருக்குது. உங்களுக்கு என்ன டவுட் வருதோ அதில் போடுங்க, வாட் இஸ் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல், அவன் கிளீனாக கொடுத்துறான். இப்போ படித்து பாருங்கள், நல்லா புரியும். என்ன ஆர்கேசி ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் படிச்சார், இப்போ பிரமாதமாக புரியுது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லி நமக்கு ரொம்ப டைம் இஸ் கோல்டு, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பட் நம்ம பேச போகிற அடுத்த நண்பர்கள் ரொம்ப இதாக பேசாமல் நல்ல விஷயங்களை நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள் விஷயங்களை. அதுதான் நமக்கு நல்லது. இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுவோம். அடுத்தபடி நான் இத்துடன் என்னுடைய சிறப்புரையை முடித்துக் கொள்கிறேன். சமயம் வைக்கிறேன், நேரம் பற்றாக்குறையால் நான் வந்து இத்துடன் என்னுடைய சிறப்புரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய எஸ்பி சுப்பிரமணியம் சுருக்கமாக ஒரு 4 வார்த்தை வேண்டாமா?
ஓகே, தேங்க்யூ. அடுத்த நம்முடைய எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். மூன்றாவது சிறப்பு மீட்டிங்கில் இந்த எல்லோருமே கலந்துட்டு இருக்கோம். ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நான் பேசிக்காக பார்த்தா பியூசி முடிச்சுட்டு மெடிக்கல் காலேஜில் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் படித்தேன். அது படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அக்குபஞ்சர் படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. இந்த அக்குபஞ்சர் கிட்டத்தட்ட ஒரு 45 வருடங்களாக அந்த அக்குபஞ்சர் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வகுப்புலையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு மருந்தில்லா மருத்துவம், அதாவது ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியும்பாங்க. ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி ஆங்கில மருத்துவம் தவிர மற்ற மருத்துவங்கள் ஆயுர்வேதம், சித்தா, ஹோமியோ, யுனானி, இது பூரா ஆல்டர்னேட்டிவ் மருத்துவம். அது மருந்தோடு வேலை பார்க்குறது. இது மருந்தில்லாத மருத்துவம். அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், பிராணிக் ஹீலிங், ரெய்க்கின்ட்டு இந்த மருத்துவங்கள். இந்த மருத்துவங்கள் பூரா அரசாங்கத்தில் அங்கீகாரம் கிடைக்கல. ஏன்னா முறையான கல்வி திட்டம் இல்லை. பட் இது முறையான கல்வி திட்டமாக இல்லாததுனால நோயை குணப்படுத்த முடியாதோ என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை. நம்ம உடம்பில் இருக்கிற இந்த அக்குபஞ்சர் புள்ளிகளை தூண்டும்போது எப்பேற்பட்ட வியாதியும் நம்ம குணப்படுத்த முடிகிறது. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம், இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தலாம், மூளை வளர்ச்சியின்மையை கட்டுப்படுத்தலாம். இந்த மாதிரி எல்லா வியாதிக்கும் இதுக்கு ஒரு தீர்வு நிச்சயமாக காண முடியுது. நமது நண்பர்களும் என்கிட்ட வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சூரி இல்லையா சார்? சூரி. அக்குபஞ்சரில் முதல் நான் படித்தது சைனீஸ் அக்குபஞ்சர். உடம்பு பூரா புள்ளி இருக்கும், நிறைய நீடில் குத்தணும். கிட்டத்தட்ட 100 நீடிலாவது குத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இப்போ தாய்பான் அக்குபஞ்சர்ன்ட்டு டூங்க் அக்குபஞ்சர் இருக்குது. உடம்புல எந்த ஊசியும் குத்தாமல் கை, கால், காது, மூக்கு, தலையில் வச்சு வைத்தியம் பண்ணும்போது அது மிக சிறப்பாக வேலை பார்க்குறது. அது இல்லாமல் வலி நிவாரணம், எப்பேற்பட்ட வலியும் ஒரு சில புள்ளியை கொடுக்கும்போது, உதாரணமாக சொல்லணும்னா பெரும்பாலும் சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு உள்ளவங்களுக்கு ஃப்ரோசன் சொல்கிறது கையை தூக்க முடியாமல் போகும். ஏதாச்சும் ஒரு கையில் தூக்க முடியாமல் போகும். நோய் இல்லை இடத்துல வைத்தியம் பண்ணாமல் நம்ம என்ன வைத்தியம் பண்ணுறோம்னா அந்த இடத்துல மருந்து தடவுறோம், இன்ஜெக்ஷன் போடுறோம், அந்த மாதிரி பண்ணுறோம். அதை பார்க்காம நம்முடைய சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 72,000 நாடி நரம்புகள் நம்ம உடம்புல இருக்குது. அந்த நாடி நரம்புகள் நம்ம தலையில் முகுளம் என்பாங்க. அந்த முகுளத்திலேருந்து நரம்பு கட்டுற மாதிரி முதுகுத்தண்டு வழியாக எல்லா பாகத்துக்கும் அது பிரிஞ்சிட்டு போகுது. அந்த பிரிஞ்சிட்டு போகும்போது இப்போ ஒரு போர்டு கொண்டு இப்போ இங்கே நடு ஹாலில் கட்டி வைக்கிறோன்னு வைங்க, 4 பக்கம் 4 கால் கட்டுவாங்க இல்லையா, கவுரு வச்சு கட்டுவாங்க. அப்போ தான் அந்த போர்டு நிற்கும். அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற எந்த புள்ளியும் நரம்புகள் முடிகிற பகுதி உள்ளங்கை, உள்ளங்கால், இடது கை, இடது கால், எல்லா பக்கமே இருக்குது. அந்த பகுதியில் இருக்க ஏதாச்சும் ஒரு நரம்பு சுண்டிருச்சுன்னா அந்த நரம்பு எந்த பகுதியில் கனெக்ட் ஆகிருக்கோ, நம்ம உடம்புல இருக்க மேல் பகுதியானாலும் கீழ்ப்பகுதியானாலும் அது நோயை உடனடியாக நிவர்த்தி செய்கிறது. இந்த மாதிரி அக்குபஞ்சர் ஒரு அருமையான வைத்திய முறை. மேற்கொண்டு நிறைய போகலாம். நமது நண்பர்கள் நிறைய இருக்கிறனால இத்துறை என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி.
நன்றி கேஆர் மனோகரன் நண்பரே. அடுத்தபடியாக நம்முடைய மதுரை வழக்கறிஞர் நல்லதம்பி அவர்களே சில சிறப்புரை ஆற்றுமாறு. அதாவது மூன்றாவது முறையாக நாம் அனைவரும் சந்திக்கிறோம். இந்த சந்திப்பிற்கு வழக்கம் போல ஏற்பாடு செய்திருக்கும் நமது அருமை நண்பர்கள் மோகன்ராம், கிருஷ்ணமூர்த்தி, சூரி, இப்போ புதுசாக இந்த வருஷம் சுப்பிரமணி சேர்ந்திருக்காரு. எல்லாருக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எனக்கு இது வந்து எஸ்எஸ்எல்சி மீட்டு மாதிரி எனக்கு தெரியாது. ஏன்னா கண்டன் ஸ்கூல்லேருந்து படித்தவங்க எனக்கு ரொம்ப பேர் இங்கே இருக்காங்க. உதாரணமாக ராம்தாஸ், ஐயப்பன் எல்லாம் வரிசையாக எல்லாம் இருக்காங்க. அங்கே ஜெயந்திலால், ஜீவன் ராம். அதனால் எலிமெண்ட் ஸ்கூல்லேருந்து அந்த படித்த நண்பர்கள் சங்கமம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஈவினிங் ஹவர்ஸில் அந்த காலத்திலேயே வந்து ராம்தாஸ் வீட்டுக்கு ஈவினிங் கான்பாளையத்தில் போய் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வர்றது. அப்போ வீட்டில் வந்து நம்மளால் துணிஞ்சு போக முடிஞ்சது. ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் கீழவெளி வீதியில் கண்டன் ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்பில் தான் நாங்கள். அது மோகன்ராம் கூட சொல்லியிருப்பார். எல்லாம் ஸ்கூல் விட்ட உடனே நல்லதம்பி அவங்க வீட்டு வாசலில் போய் நின்றுக்கிட்டு எல்லோரும் போகிறவங்களுக்கு கை காமிச்சிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல. அதெல்லாம் எனக்கே இது பெரிய அந்த மெமரிலாம் வந்து மோகன் வந்து நமக்கு நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாரு. நாம் படித்தது அந்த ஸ்கூலோட மோட்டோ வந்து பிறருக்காக வாழ வேண்டும், லிவ் ஃபார் அதர்ஸ். அதை வந்து எப்படியோ எனக்கு வந்து அதாவது நிறையா பப்ளிக் லைஃப்பில் ஒரு இன்வால்மெண்ட்டு கிடச்சிது. அப்போல்லாம் வந்து எனக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் நினைக்கிறது அந்த பிறருக்காக வாழ அப்படிங்கிறத வந்து அந்த மாதிரி ஒரு மோட்டோ சொல்லி கொடுத்த ஸ்கூலில் நம்ம படித்தோம் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து எனக்கு எப்பொழுதுமே இந்த இது வந்து இருந்துகிட்ருக்கோம். அதனால தான் நான் போன வருஷம் கூட நான் போன தடவை வந்து கண்டிப்பாக நான் சூரி எல்லாத்துலேயும் நான் ஒரு கம்பல் பண்ணேன். கண்டிப்பாக அந்த ஸ்கூல் பில்டிங் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி தான் நான் சூரி எல்லாரும் வந்து அது ஏற்பாடு பண்ணி போட்டு கொடுத்தாங்க. அதையும் இன்றைக்கி வந்து அதை டெய்லி பார்க்குற மாதிரி என்னோடய ஆஃபீஸ் ரூமில் நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் அது எப்படியோ வந்து அதுக்கு பிறகு பியூசி, அது சௌராஷ்டிரா காலேஜு நண்பர், அதில் வந்து தான் தனஞ்சயன் ரொம்ப க்ளோஸாக. ஏன்னா அப்போ பியூசி படிக்கும்போது எங்களோட இன்டென்ஷன் பயாலஜி குரூப் எடுக்கிறோம், என்னென்னா டாக்டருக்கு படிக்க போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த முதல் நாளிலேயே கிளாஸ் ரூமில் போய் உட்கார்ந்தோம். அந்த இங்கிலீஷ் லெக்சரர் ரொம்ப எங்களுடைய அந்த கனவுகளெல்லாம் நொறுக்குனாருன்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து சொன்னார், நீ இவ்வளோ நாள் எல்லோரும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்திருக்க, நீ மெடிக்கல் காலேஜ் போகணும்னு சொல்லி இங்கே வந்திருக்க, யூ ஹேவ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ், யூ ஹேவ் டு ரைட் இன் இங்கிலீஷ், நீ இங்கிலீஷ் வந்து தரவாக தெரியணும். அப்படி தெரியலைன்னா யூ வில் நாட் கெட் எ ஸ்வீப்பர் போஸ்ட் இந்த மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னார். அன்னைக்கிலேருந்து நானும் தனஞ்சயனும் அவர் வரும்போதெல்லாம் அந்த கிளாஸில் வந்து எவ்வளோக்கு எவ்வளவு மேக்சிமம் சேட்டை பண்ணி யூ கெட் அவுட் ஃப்ரம் த கிளாஸ்ன்னு 2 பேர்த்தையும் வெளியே அனுப்புவார். அதுக்கு பிறகு கோச்சிங் கிளாஸ் போனோம், விடிசி கோச்சிங் கிளாஸ் போய் அங்கேயும் வந்து கடைசியில் பியூசி அட்டெம்ப்ட்டு அவர் ஒரு லைனில் போனார், நான் ஒரு லைனில் போனேன். கடைசியில் வந்து அமெரிக்கன் காலேஜில் டிகிரி முடிச்சுட்டு எங்களுடைய பிஸ்னஸ் வந்து அப்போ ரேடியோ பிஸ்னஸ், ஜிஇசி ரேடியோ மேனுஃபேக்சரிங் நிப்பாட்டிட்டாங்க. அதனால் அடுத்து கடைக்கு ஆள் தேவையில்லாமல் இருந்தது. ஃபர்தர் குவாலிஃபிகேஷன் போகணுன்னு சொல்லி லா காலேஜ் போய் சேர்ந்தேன். சும்மா ஒரு ஃபர்தர் குவாலிஃபிகேஷனாக வச்சுக்கிடணும், அதுவும் ஃபார் த பர்பஸ் ஆஃப் மேரேஜ். அது எங்கள் கம்யூனிட்டியில் ஒரு 2 டிகிரி இருந்தால் ஒரு பொண்ணு நல்ல பொண்ணாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போனேன். ஆனால் அது வந்து கடைசியில் இன்றைக்கி என்னுடைய வாழ்வாதாரமே வந்து அந்த வழக்கறிஞர் தொழில் 1980லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 40 வருஷம் கிராஸ் பண்ணி எங்கள் தொழிலில் வந்து ரிட்டையர்மெண்ட்டு கிடையாது. அது வந்து நமக்கு இப்படி நண்பர்களை சந்திக்கும்போது, ஏன்னா ஐயப்பன்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு பின்பக்கம், கரெக்டாக நேராக பின்பக்கம், அதில் அவங்களெல்லாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் இப்போ வந்து பல வருடங்களுக்கு பிறகு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த இதெல்லாம் கிடைக்கும்போது அந்த மகிழ்ச்சி இன்னும் எனக்கு வந்து ஒரு புத்துணர்வு கொடுக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய கெட் டுகெதர் இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டு நண்பர் கிருஷ்ணமூர்த்தி, மோகன்ராம், சூரி, சுப்பிரமணி ஆகியோருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
சிறப்பான ஒரு இந்த நிகழ்ச்சியில் நல்ல விஷயங்களை கூறினீர்கள். அடுத்தபடியாக நான் நண்பர் ஜோதிலிங்கம் ஒரு சில வார்த்தைகளை பேச அழைக்கிறேன். ஜோதிலிங்கம் வாங்க. நண்பர் ஜோதிலிங்கம். சௌராஷ்டிரா ஸ்கூலில் 1970 பேட்சில் முடித்தேன். நார்மலாக தான் படித்தேன். ஆனால் லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் எங்கேயோ வந்து சேரும். அதே மாதிரி எனக்கு கணக்கு மேலே ஒரு சின்ன ஆர்வம் வந்து அதை அப்படியே டெவலப் ஆகி இதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை டெவலப் பண்ணி மற்ற ஸ்கூல் காலேஜை போய் கிளாஸ் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. இவ்வளோக்கும் எனக்கு ஆரம்பத்தில் ஸ்டாமரை இருந்துச்சு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி மேடை ஏறி இது எனக்கு பேச முடியும் ஒரு நம்பிக்கை எனக்கு என் கூட பணிபுரிந்த ஸ்டேஷன் மாஸ்டர் திரு சேதுராமன் அவர்களை இந்த ஊக்கம் கொடுத்தார். அதில் தொடங்கி நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல் காலேஜில் போய் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த, ஒரு நல்ல விஷயத்த ஒரு 100 பேர் 1000 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற பேசிக்கலாக எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை நான் இப்போ நிறைவேற்றி கொண்டுட்ருக்கேன். நான் ஃபன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் மைண்ட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய கிளாஸில் நடந்த ஒரு மிக மிக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு பார்க்குறேன். நான் நார்மலாக 8th ஸ்டாண்டர்ட் அண்ட் அபவ் தான் அந்த கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா ஒரு 4 நம்பர் கூட்டணும், அதுக்காக அந்த 8th அண்ட் அபவ் அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுப்பேன். ஒரு நாள் வேலம்மாள் ஸ்கூலில் 6, 7, 8 கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி ஸ்பெஷல் கேம்ப்பு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி போயிட்டேன். ஹெச்எம்ஏ கூப்பிட்டு பசங்க 6, 7, 8 நீங்கள் 8 அண்ட் அபவ் தான் இது கிளாஸ் எடுப்பீங்க, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக எடுங்க அப்படின்ட்டார். ஃபஸ்ட் டே ஒரு 1 hour ஸ்லோவாக நல்லா க்ளீனாக சொல்லி கொடுத்தே வந்தேன். சொல்லி கொடுத்துட்டு மேஜிக் ஸ்கொயர்னால் என்னென்னு சொல்லி கொடுத்து, ரொம்ப மேஜிக் ஸ்கொயர்னால் ரொம்ப சிம்பிள். நம்ம சின்ன வயசில் இருக்கிற கரடி ரயில் டில்லி இதை எழுதி இடமிருந்து வலமாகவும் மேலேருந்து கீழாகவும் பார்த்தா ஒன்றா வரும். கரடி ரயில் டில்லி சிவாஜி வாயில ஜிலேபி இதை எழுதி இடமிருந்து வலமாகவும் மேலேருந்து கீழாகவும் பார்த்தா ஒரே செய்தி வரும். இதோட கூட குறுக்கே கூட்டினா ஒரே நம்பர் வர மாதிரி இருந்தால் மேஜிக் ஸ்கொயர். ரொம்ப சிம்பிள். நம்ம சாமி கும்பிட்றப்போ பக்கத்தில் யந்திரம் வச்சுருப்போம். யந்திரத்தில் கட்டம் போட்டு காணா ஊனா ஞானா சாணான்னு எழுதியிருப்பாங்க. அது எல்லாமே மேஜிக் ஸ்கொயர். சரி, நான் சொல்லி கொடுத்துட்டு பசங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்சு சுட்டேன். நாளைக்கு யார் பெரிய மேஜிக் ஸ்கொயர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 2 ப்ரைஸ். ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சாயங்காலம் போய் அது 2 பென்சில் பாக்ஸ் நல்லா நீட்டாக வாங்கிட்டேன். மறுநாள் காலையில் 2வது கிளாஸ் போகிறேன். பிரின்ஸிபால் என்னை கூப்பிட்டாரு. பிரின்ஸிபால் என்னை கூப்பிட்டு, சார் நேற்று நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியல, யாரும் கவனிக்கலை. இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு பீரியட் இங்கிலீஷ், ஒரு பையனும் இங்கிலீஷ் எழுதலை, எல்லாமே உட்காந்து உங்கள் கணக்கு போட்டுட்ருக்காங்க அப்படின்னாரு. எனக்கும் ஒன்றும் புரியலை. சரின்னு உள்ளே போனோன்னா வரிசையாக எல்லாமே கொண்டு வராங்க. சார் நான் தான் நீங்கள் சொன்ன பசல்ஸை நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வரிசையாக கொண்டாந்து காட்டுறாங்க. அதில் 4 பேர் நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. 2 பேருக்கு ப்ரைஸ் கொடுத்துட்டு நான் என்னுடைய பேக் கொண்டு போயிருந்தேன். அதை டேபிளில் கொட்டி அதில் உள்ள கலர் பென்சில் பேனா கலர் சாக் பீஸ் எல்லாத்தையும் இது பண்ணி 2 பார்ட்டாக பிரித்து கொடுத்துட்டேன். இதில் நான் சொன்ன மெத்தடு அதை ஈஸியாக டெவலப் பண்ணுறதுக்காக மெத்தடாக இருந்ததுனால எல்லா பசங்களும் அதை இது பண்ணாங்க. கடைசியில் கிளாஸ் முடியுது. எல்லாம் நான், டீச்சரு, அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் எல்லாம் சேர்ந்து வெளியே போகிறோம். ஒரு சின்ன பொண்ணு ஓடி வந்து இப்படி கையை மதிச்சுட்டு இப்போ வைஸ் பிரின்சிபாலாம் நிப்பாட்டுது. என்னன்னு கேட்டால், மேடம் சார் நேற்று இன்றைக்கி 2 நாள் கிளாஸ் எடுத்தார், ரொம்ப நல்லா இருந்தது, நான் சாரை பற்றி பேசணும் அப்படின்னு வைஸ் பிரின்சிபாலை வழிமறித்து அந்த பொண்ணை கேட்குது. வைஸ் பிரின்சிபால் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு திருப்பி 60 பேர் எல்லாமே உள்ளே வந்தாங்க, உட்காந்தாங்க. பேசி முடிச்சுட்டு அந்த பொண்ணு ஜஸ்ட்டு 30 செகண்டு, சார் நல்லா சொல்லி கொடுத்தாரு,
ரொம்ப தேங்க்ஸ், ஏற்பாடு பண்ணதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி இன்னும் முடிச்சுக்கிச்சு. இது எனக்கு வாழ்க்கையில் நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். 2016 குஜராத்தில் ராமானுஜன் அவார்டு வாங்கினேன். அப்புறம் 2017 5 மேத்தமெட்டிக்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன். 2017 எனக்கு இந்தியாஸ் டாப் 100 மேத்ஸ் ஜீனியஸ் அவார்டு கிடச்சிது. 2022 எனக்கு இன்னோவேஷன் இன் மேத்தமெட்டிக்ஸ் அவார்டு கிடச்சிது. 2022 மதுரை மன்னர் காலேஜில் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன். இது எல்லாமே இது ஒரு நல்ல விஷயத்தை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இன்னமும் போயிட்டுருக்கு. இன்னமும் ஒரு 5 மேத்தமெட்டிக்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு 2-3 மந்த்ஸில் அதை செஞ்சு முடிச்சிடுவேன். இது எல்லாருக்கும் ஒரு அன்பான ரிக்வெஸ்ட், எனக்கு jollymaths.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. JOLLY jollymaths.com. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள். நல்ல யூ கேன் என்ஜாய் மேத்ஸ், யூ கேன் லேர்ன் மேத்ஸ், யூ கேன் டீச் அதர்ஸ் மேத்ஸ். ஓகே, எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. துவாரகநாத்.